நேரமா இருக்கா? எனக்கு புரியல. இப்ப என்கிட்ட ப்ளீஸ் திவ்யா சொல்லணுமா என்ன பண்ணனே? நான் பண்ணனா உங்களுக்கு ட்ரை வேணும்னு சொல்ல. What is your problem? நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று எபிசோடு எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று எபிசோடு எப்படி இருந்ததுன்ற உங்களோட கருத்தை சொல்லுங்க. ஆக்சுவலாக நேற்று எபிசோடோட முடிவில் பிரஜின் வெளியே போயிருப்பாரு. பிரஜின் ஜாலியாக விஜய் சேதுபதி கிட்ட ஃபன் பண்ணிட்டு சந்தோஷமாக தான் போனார். பிரஜின் ஜாலியாக இருந்தாலும் சாண்ட்ராவால் ஜாலியாக இருக்க முடியல. ஏன்னா விஜய் சேதுபதியே சாண்ட்ராவை அவ்வளோ சமாதானப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாரு. ஆனால் கடைசி வரைக்கும் அழுதுகிட்டே தான் அவங்க பேசினாங்க. அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்தது, அதாவது அதுக்கப்புறம் லைவ்ல என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போடுங்க. ரெக்வஸ்ட்டாக தான் இந்த விஷயத்தை கேட்குறேன். ஏன்னா நீங்கள் நிறைய லைக் போட்டிங்கன்னா இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் புஷ் ஆகும், இன்னும் நிறைய பேர் இந்த வீடியோவை பார்ப்பாங்க. அதனால் தயவு செஞ்சு லைக் போடாதவங்க லைக்கை மட்டும் போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக நைட்டு நேரம் சாண்ட்ரா செம்ம அப்செட்டில் இருந்தாங்க. அதாவது ஹஸ்பண்ட் போயிட்டார்ல, அதை நினச்சி செம்ம அப்செட்டில் இருந்தாங்க. அதே மாதிரி அவங்க ஒரு பெட்ல இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பெட்ல இருக்க துணிமணியெல்லாம் எடுத்து வைக்கணும் போல. அந்த ப்ராசஸை சாண்ட்ரா பண்ணிட்டு இருக்காங்க. சாண்ட்ரா ரொம்ப அப்செட்டாக இருக்கிறதுனால யாருமே பக்கத்தில் போல. திவ்யா அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. திவ்யா என்ன பண்ணுறாங்கன்னா, நான் ஹெல்ப் பண்ணுறேன், அதாவது அந்த ரேக்குக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்க நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு வந்தாங்க. சாண்ட்ரா என்ன சொல்லிட்டாங்கன்னா, வேணாம் நான் பார்த்துக்கிறேன். சாதாரணமாக தான் சொல்கிறாங்க முதல்ல சாண்ட்ரா. வேணாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. திவ்யா திரும்பி என்னாச்சு, நான் எடுக்கிறேன்ட்டு எடுக்க போகிறாங்க. அதான் வேணான்னு சொல்கிறேன்ல திவ்யா, விடு திவ்யா அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா சொல்றாங்க. முதல்ல இப்படி நார்மலா தானே போயிட்டு இருக்கு. திரும்ப திவ்யா நான் ஹெல்ப் பண்றேன், ஏன் மேல நீ கோவப்படுற அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. அதாவது அவங்க வேணான்ற மாதிரி ஒரு மாதிரி சொல்றாங்கல்ல, எதுக்காக என்கிட்ட நீ இந்த மாதிரி ரியாக்ட் பண்ற, நான் ஹெல்ப் பண்றேன்னு திவ்யா திரும்ப சொல்லவே சாண்ட்ரா ஒரு ஸ்டேஜில் பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டாங்க, கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. சாண்ட்ரா நீ எதுக்காக என் மேல கோவப்படுற, நான் என்ன பண்ணேன் அப்படின்ற மாதிரி திவ்யா கேட்குறாங்க. நீ என்ன பண்ணன்னு நான் சொல்லவா அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா டென்ஷன் ஆகுறாங்க. இந்த அளவுக்கு டென்ஷன் ஆக தேவையில்லை. திவ்யாவும் அமைதியாக விட்டுட்டு போயிருக்கலாம். ஏன்னா மற்றவங்க சாண்ட்ரா அழுவுறது புரிஞ்சு, அதாவது ஃபீல் பண்ணுறது புரிஞ்சு கொஞ்சம் தள்ளி தான் இருந்தாங்க. திவ்யா அந்த நேரத்தில் ஹெல்ப் பண்ணுறேன்னு கேட்டு ஒரு மாதிரி சாண்ட்ரா கத்திட்டாங்க. ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்குது. திவ்யாவும் அவ்வளோ கேட்டிருக்க வேணாம், சரி அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம பேசலான்னு விட்டுருக்கலாம். அதே மாதிரி சாண்ட்ராவும் இவ்வளோ கோவப்படணுமான்னு ஒரு கேள்வி இருக்குது. அவ்வளோ கோவப்படுறாங்க. என்ன சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ என்ன இவளுக்கு இந்த நான் ரேக்கில் இருக்கிற துணியெல்லாம் எடுத்து உடனே மாத்திரணுமா, அதுக்காக என்ன இப்படி பண்ணிட்டு இருக்காளா அப்படி இப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. அப்ப திவ்யாவை மத்தவங்க சமாதானப்படுத்துறதுக்கு வராங்க. உதாரணத்துக்கு ரம்யா ஜோ சமாதானப்படுத்துறாங்க. அதே மாதிரி சபரி சமாதானப்படுத்துறாரு. என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வேற டென்ஷன்ல இருக்காங்க, நீங்க ஃப்ரீயா விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது சாண்ட்ராவோட காதுல கேட்டுருது. வேற பிரச்சனை என்ன அப்படின்ற மாதிரிலாம் அங்க இருந்து டென்ஷன் ஆகி கத்துறாங்க. ஒன்னும் இல்ல நீங்க ரிலாக்ஸ் பண்ணுங்கன்ற மாதிரி சபரி அந்த சைட்ல இருந்து சொல்லிட்டு இருக்காரு. உண்மை என்ன தெரியுமாங்க, இவங்களுக்கு திவ்யாவை கடைசி சில நாளாக பிடிக்கல. ஆக்சுவலாக ஸ்டார்டிங் வந்ததுலேருந்து திவ்யா கிட்ட தான் சாண்ட்ரா ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. ஆனால் கடைசி சில நாளாக திவ்யாவை உங்களுக்கு பிடிக்கல. அதுவும் இந்த போன டாஸ்க் நடந்தது பார்த்தீங்களா, அந்த சமயம் ஹஸ்பண்டு சரியாக பேசாமல் இருந்தார். ஆனால் ஹஸ்பண்டு திவ்யா கிட்ட நிறைய பேசினாரு. அந்த சமயம் அவங்க ரெண்டு பேரும் ஒரே டீமு, அதனால அவங்க பயங்கர டிஸ்கஷன்லாம் வச்சுக்கிட்டாங்க. இவங்க சொல்கிற எதையுமே திவ்யா கரெக்டாக எடுத்துக்க மாட்டாங்க. ஹஸ்பண்டும் அதே மாதிரி தான் எடுத்துக்கிறாரு. ஸோ அதுலேருந்தே திவ்யா மேலே இவங்க ஒரு கடுப்பில் தான் இருந்தாங்க. இப்போ ஹஸ்பண்ட் வெளியே போயிருக்காருல, ஹஸ்பண்ட் வெளியே போனதுக்கும் திவ்யா தான் காரணம். அதாவது ஹஸ்பண்ட் சரியா பண்ணாததுக்கு, வெளியே போனதுக்கெல்லாம் திவ்யா தான் காரணம்ன்ற மாதிரி இவங்க மைண்ட் ரீதியாக ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க. அதனால திவ்யா மேல ஒரு வெறுப்பு இருக்கு. அதனால தான் இப்படி ரியாக்ட் பண்றாங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்க, திவ்யா அப்படி பேச வரும்போது அவ்வளோ ரியாக்ட் பண்ணவங்க அதுக்கப்புறம் பார்வதி கிட்ட சகஜமா பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ரம்யா ஜோ கிட்ட பேசிட்டு இருக்காங்க. சபரி ஆறுதல் சொல்லும் போது பேசிட்டு இருக்காங்க. ஆனா திவ்யா கிட்ட மட்டும் அந்த அளவுக்கு கோபமா ரியாக்ட் பண்றாங்க. அந்த அளவுக்கு கோபமா ரியாக்ட் பண்ண தேவையில்லை. திவ்யா செம்மையா அப்செட் ஆயிட்டாங்க. அப்ப கனி தான் ஆறுதல் சொல்றாங்க. அவங்க அப்செட்டா இருக்காங்கல்ல, கொஞ்சம் ஓகேவானதுக்கு அப்புறம் நீங்க போய் பேசுங்க, கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இதுதான் நைட்டு நடந்தது. ரொம்ப நேரம் இந்த இஷ்யூ நடந்தது. இதை பத்தி உங்களோட கருத்து ஏதாவது இருந்தா சொல்லுங்க.